வணக்கம். அருள்ஞான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சுப்ரபாதம் உருவான கதையை பார்க்கலாம். விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்தை பாதுகாக்கிறதுக்காக ராமன் லட்சுமணரை காட்டிற்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே கங்கை கரையில் ராமன் லட்சுமணர்கள் தங்களை மறந்து தூங்கி கொண்டிருந்தாங்க. அவங்க ராஜகுமாரர்களாச்சே, அரண்மனையில் சுகபோகமாக இருந்தவங்க காடு மலைகளில் அலைஞ்சு திரிஞ்சதுனால ரொம்ப களைப்படைஞ்சு நேரம் போவதே தெரியாமல் தூங்கி கொண்டிருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்த விஸ்வாமித்திரர் அதிகாலையில் எழுந்து கங்கை கரையில் நீராடி ஜபம் தபங்களையெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்து ராமன் லட்சுமணரை எழுப்புறாரு. 4:30 மணிக்கு எழுப்ப தொடங்கியவர் 6:30 மணி வரைக்கும் எழுப்பிக்கிட்டே இருக்கிறார். 2 பேரும் எழுந்திருக்கவே இல்லை. உடனே கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்லிக்கிட்டே எழுப்பினாராம். இன்னைக்கு ஒரு நாள் இந்த தெய்வ குழந்தையை எழுப்பும் பாக்கியம் நான் பெற்றேன். ஆனால் தினமும் இவனை எழுப்பும் பாக்கியம் ராமனை பெற்ற கோசலைக்கே கிடைச்சிருக்கு. அதனால் கௌசல்யாவை வணங்கிட்டு ராமனை இப்படி எழுப்புகிறார். கோசலையின் தவப்புதல்வா ராமா, கிழக்கில் விடியல் வருகின்றதே, எழுந்திட்டு புலிப்போல் மனிதா செய்திடுவாய் இறைக்கடமை அப்படின்னு சொன்னார். இந்த கௌசல்யா சுப்ரஜான்ற வார்த்தையை வச்சு ஸ்ரீ அஸ்தகிரி அனந்தாச்சாரியாலு என்பவர் பாடல் எழுதினார். அவர் எழுதிய அந்த பாடல்களே இன்றைக்கும் திருப்பதியில் MS சுப்புலட்சுமி குரலில் திருப்பள்ளி எழுச்சி பாடலாய் ஒலிக்கிறது. எல்லாம் சரி, ராமனை எழுப்பியாச்சு, லட்சுமணனும் தான் தூங்கிட்டு இருக்கான். ஏன் லட்சுமணனை எழுப்பலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் லட்சுமணன் ஆதிசேஷன் அம்சம், விஷ்ணுவின் படுக்கையை யாரும் எழுப்ப மாட்டாங்க இல்லையா, எழுப்பவும் முடியாது. அதனால்தான் லட்சுமணனை இதில் சேர்க்கலை. பகவான் ஸ்ரீ ராமபிரானை எழுப்புவதற்கு கௌசல்யா சுப்ரஜான்னு ஏன் சொல்லிக்கிட்டே எழுப்பணும்? இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது, இப்பேற்பட்ட மகிமை மிக்க ராமபிரானை பெற்றெடுத்த கௌசல்யையே, நீ என்ன விரதம் செய்து இந்த வரத்தை பெற்றாயோ என்று ஸ்ரீ ராமபிரானின் புகழை மறைமுகமாக சொல்லிவிட்டு அவனுடைய தாயாரை மனதார புகழ்கிறார் விஸ்வாமித்திரர். ஜெய் ஸ்ரீராம். நன்றி.